இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற அந்த மகர ஜோதியானது 3 முறை பக்தர்களுக்கு தென்படும். வினாடி நேரம் மட்டுமே காட்சி தரக்கூடிய அந்த மகர ஜோதியை தரிசிப்பதற்காகத்தான் இத்தனை பக்தர்கள் இங்கே காத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். பொன்னம்பலமேட்டின் சிறப்புகளை பார்த்தோம். அந்த பொன்னம்பலமேட்டிலே இந்திரனே நடத்தக்கூடிய பூஜைதான் இந்த மகர ஜோதி தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்திர பகவானே இன்றைய தினத்திலே என்ன காரணத்தினால் இன்றைய தினம் சிறப்பு மகர ஜோதிக்கு? இந்த ஐயப்பன் ஆலயம் அமைந்த தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்திலேதான் பந்தள மன்னன் ராஜசேகரன் இந்த இடத்திலே கோவிலை கட்டி அந்த இடத்திலே வழிபாட்டை துவக்கி வைத்தான். அதாவது ஐயப்பனே தனக்கு குழந்தையாக கிடைத்தும் அந்த குழந்தையை 12 ஆண்டுகள் தன்னிடம் வைத்து வளர்த்தும் அந்த குழந்தை ஒரு காலத்திலே புலிப்பால் தேடுவதற்காக காட்டிலே செல்வதற்கும் அந்த காட்டிலே மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்கும் அதன் பிறகு புலிப்பாலோடு புலிகள் கூட்டத்தோடு வருவதற்கும் எல்லாம் சரியாக போக அப்போதுதான் மன்னன் ராஜசேகரன் உணர்கிறான், நமக்கு கிடைத்த மணிகண்டன் சாதாரணமான மானுடன் அல்ல, இறை அவதாரம் என்பதை உணர்ந்தார். அதை உணர்ந்த பிறகு தனது தவறுகளை எல்லாம் மன்னிக்குமாறு, அதாவது காட்டிற்கு அனுப்பியதே அவனது மனைவி கோப்பெரும் தேவி. அவளது மகனான, அவளுக்கு பிறந்த மகனான ராஜராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்காமல் எங்கே இந்த மணிகண்டனை மன்னனாக்கி விடுவாரோ என்று பயந்த காரணத்தினால் ஒரு மந்திரியின் துர்போதனையினால் தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு புலிப்பால் தேவையென்றும் சொல்லி அனுப்பினாள். அதன் பிறகே இத்தனை சம்பவங்களும் நடந்தன. இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் திரளான அளவிலே இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அந்த மகர ஜோதி தரிசனமானது அனைவருக்கும் திருக்காட்சிகளை தரப்போகிறது. அந்த திருக்காட்சியை தரிசிப்பதற்கே, அதாவது ஒரு சில வினாடிகள் மட்டுமே காட்சி தரக்கூடிய அந்த மகர ஜோதியை தரிசிப்பதற்காக இத்தனை பக்தர்களும் காத்திருக்கிறார்கள். அந்த திருவாபரண பெட்டிகள் இன்னும் சற்று நேரத்திலே ஐயப்பன் சந்நிதியை அடைய உள்ளன. அந்த பெட்டிகள் வந்த பிறகு நடை சாற்றப்பட்டு அனைத்து ஆபரணங்களும் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு மாலை 6 மணி வாக்கிலே அந்த ஐயப்பனுக்கு மகா தீபாராதனை நடக்கின்ற நேரத்திலே பொன்னம்பலமேட்டிலே ஜோதியானது தென்படும். அந்த ஜோதியை தரிசிப்பதற்கென்றே பக்தர்கள் விரதம் இருந்து இந்த சபரிமலைக்கு வருகிறார்கள். பாருங்கள், இருப்பது காடு, வணங்குது நாடு. எப்பேற்பட்ட வரிகள் பார்த்தீர்களா? ஒரு மலையிலே, ஒரு காட்டிலே புலிகள் உலவுகின்றன, யானைகள் உலவுகின்றன, பல துஷ்ட மிருகங்களும் உலவுகின்றன. இத்தனை மிருகங்கள் இருக்கக்கூடிய காட்டிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பயணித்து சென்று ஐயப்பனை தரிசிக்கிறார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஐயப்பனின் பரம அருள் என்றே சொல்ல வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்னால், 2-3 நாட்களுக்கு முன்னால் பெரிய பாதையிலே ஒரு யானை வந்ததை பலரும் பார்த்திருப்பீர்கள். ஒரு யானையானது பக்தர்கள் தங்கியிருக்கின்ற இடத்தை கடந்து சென்றிருக்கிறது. அந்த யானை மிகவும் சாதுவாக, மிகவும் அப்பிராணியாக அந்த யானையானது பக்தர்களை பற்றி கவலை கொள்ளாமல், இவர்கள் அத்தனை பேரும் ஐயப்பனை வணங்க வந்தவர்கள் என்பது அந்த கணேசமூர்த்திக்கு தெரிந்ததோ என்னவோ, எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக சென்றது அந்த யானை. அம்பலத்தரசன் பந்தள குமரன் அம்புஜ கண்ணன் ஐயப்பன். அம்பலத்தரசன் பந்தள குமரன் அம்புஜ கண்ணன் ஐயப்பன். சாஸ்தாவின் புகழ் பாடுவோம், தர்ம சாஸ்தாவின் புகழ் பாடுவோம், சாஸ்தாவின் புகழ் பாடுவோம், தர்ம சாஸ்தாவின் புகழ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.